இந்த கட்சியே அடுத்த கட்டத்துக்கு போகாம முட்டுக்கட்டையா இருக்க 2 பேரு ஜானும், புஷ்ஷியும்ன்றாங்க. அதுல குறிப்பாக இந்த ஆலோசகர்களாக வந்தவர்கள், இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். மிகப்பெரிய நம்ம இவரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன், பழகற்பையா, இவங்க அவர்களுடைய அருமை தெரியாம அவமானப்படுத்துறாங்க. அதனுடைய விளைவெல்லாம் இப்ப அனுபவிக்கிறாங்க. அனுபவிக்கிறான். அப்போ இந்த மாரி விவகாரங்கள்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, இவரு அடியாட்கள வச்சு நம்மள திட்டி போட வைக்கிறார். டைரக்ட்டா. நான் என்ன சொல்றேன், நீங்க நம்மள விமர்சனம் பண்றது கீழ வந்து நீ இந்த 5 ஃபாலோவர், 10 ஃபாலோவர், 100 ஃபாலோவர் வச்சு திட்ட வைக்கிறதுலாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. ஆனால் அதையும் தாண்டி சில அடியாட்கள பயன்படுத்தி நம்மள போட வைக்கிறாங்க. அதுல கே.எஸ்.ஆரையும் அதே மாரி பண்றாங்க. அவர் நோட்டீஸ் அனுப்பனோனே அடங்கிடுறாங்க. இதற்கு பிறகு என்னுடைய இன்னொரு நண்பர புடிச்சு, அவரு நல்ல தொடர்புல இருக்கவங்க. என்ட்ட வர்றாங்க. கொஞ்சம் மிரட்டல் தொனியினாகவும், கொஞ்சம் நட்பாகவும் பேசினோனே எனக்கு கோவம் வந்துச்சு. நான் பொறக்கும்போது ஜான் ஆரோக்கியசாமி என்ன காப்பாத்த வரல. நான் பொறக்கல. பொறக்கல. நான் வந்து இந்த மாரி விவகாரம்னா, அவரு என்ன நான் இத்தனைக்கும் ஒரு விஷயங்க என்ட்ட, யாருகிட்டயும் நான் தனிப்பட்ட முறையில ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். ரொம்ப நெருங்கி இருந்தால், அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் தான் வச்சுக்குவேன். மத்தபடி இது அது கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். பல பேர் என்ட்ட அறிமுகமாகி பேசினவங்கள்ட்ட கூட நான் 2வது தடவ பேச மாட்டேன். சில பேர் கிடைச்சா போதும்னு போட்டு பேசிட்டு இருப்பான். அந்த இது கூட நான் பண்ண மாட்டேன். அப்ப ஜான் ஆரோக்கியசாமிட்ட ஒரு வேளை எனக்கு தொடர்பு கிடைச்சா கூட நான் பேச மாட்டேன். அவருக்கு நெருக்கமான நண்பர்ட்ட சொல்லியாங்க இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அவர்ட்ட கேட்டு சொல்லுங்க நம்ம அப்படின்ட்டு தான் நம்ம போவோம். ஆமா. அடிச்ச உடனே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நீங்க வந்து இது மாரிலாம் பண்றீங்களா? ஒரு பெரிய அதிகாரி பேர சொல்லி அவர் கூடலாம் சேர்ந்து பண்றீங்களான்னு. அவரு எனக்கு எந்த லெவல்ல சின்ன லெவல்ல இருக்கும்போது எனக்கு தெரியும். நீ இதெல்லாம் சொல்லாத. அவருக்கு என்ன வேணும் அத சொல்லு. முதல்ல அவரு இந்த மாரி ஒரு நட்பு கரம் நீட்டுறாருன்னா, உங்க தொனிய முதல்ல மாத்தணும். மாத்தணும். 2வது என்ன அடிச்சுட்டு நட்புக்காரன் நீட்டுனா, நானு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நானும் திருப்பி அடிச்சேன்னா தாங்க மாட்டார் பார்த்துக்கன்னோன்னே, இல்ல சொல்லுங்க.